ஏன்னா அவங்க அவங்க அப்பா வீட்டு காசியா கேட்டோம். நாங்கள் என்ன உங்கள் அப்பா வீட்டு காசியாக கேட்டோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரீசெண்டாக கொடுத்த ஒரு பேட்டி தான் செம்ம வைரலாக இருக்குது. அந்த பேட்டியோடைய எதிர்வினையாக இன்னைக்கு இந்தியாவுடைய ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் யாராக இருந்தாலும் மரியாதையாக பேசணும் அப்படின்ற மாதிரியும், இந்த மாதிரி பேசுறது அரசியலில் நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாங்க. கன்னியாகுமரி, தூத்துக்குடி உட்பட்ட அந்த 4 மாவட்டத்தில் ரீசெண்டாக பெஞ்ச இந்த மழை மற்றும் அதன் காரணமாக ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மறுபடியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் மீண்டும் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர்எஃப் அதாவது ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து வருஷம் நமக்கு எப்பவுமே தரக்கூடிய அந்த ஃபண்டை மட்டும்தான் யூனியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து அவங்க 1 பைசா கூட கொடுக்கல அப்படின்னும், மேலும் இன்னொரு டைம் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அப்பா ஓட்டு காசை கேட்கல, நமக்கு நியாயமாக சேர வேண்டிய வரி பணத்தை தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் அதே கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் டேக்ஸ் அவர் ரைட்